காவிரி டெல்டா பகுதியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படாத நிலையில் அரசை எதிர்நோக்காமல் தூர்வாரும் பணியில் திருவாரூர் மாவட்ட மக்களே களமிறங்கியுள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இதுவரை டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளுக்கு சென்று சேரவில்லை. கால்வாய்கள், ஆறுகள், குளங்கள் போன்றவை தூர்வாரப்படாத நிலையில் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இதனால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத சூழலில் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா பகுதி மக்கள் தங்களது சொந்த செலவில் கால்வாய்களை தூர்வாருவதற்கான பணிகளை துவக்கியுள்ளனர். நன்னிலம், ரெட்டக்குடி, செம்பியநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு ரணியன் ஆற்றிலிருந்து பெரிய வாய்க்கால் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படும். இந்த பெரிய வாய்க்கால் கடந்த 15 ஆண்டாக தூர்வாரப்படாமல் செடி கொடிகள் நிறைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசை எதிர்நோக்காமல் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்காலை தூர்வாரும் பணியை மேற்கொண்டுள்ளனர். இரணிய வாய்க்கால இந்த பெரிய வாய்க்கால் பிரிச்சு பாசனத்துக்கு ரெட்டக்குடி செம்மன் 2 கிராமம் இருக்குது. சுமார் ஒரு 510 ஹெக்டேர் இதுல பாசன வசதி இருக்கு. கடந்த ஒரு 15 வருஷமா வெட்டவே இல்லை. அதனால சுத்தமா துந்து போயிட்டு நாங்க கிராமம் மூலியமா ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம். வைக்காத தண்ணி இனிமேல் தான் கண்ணால பார்க்க போறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல நாங்க கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எங்களை யாரும் ஒரு முயற்சியும் எடுத்து எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. ஊர்ல மாவுக்கு 300 ரூபாய் வருமானம் வசூல் பண்ணி நாங்க வெட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஏதாச்சும் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் செஞ்சா உதவியா இருக்கும். இவர்களை பின்பற்றி மற்ற பகுதி மக்களும் தாங்களும் தூர்வாரும் பணியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அரசு தரப்பில் இது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை.